விழுப்புரம் மாவட்டம் வீப்புதூர் கிராமத்தில் இரு பிரிவினரின் மோதல் தொடர்பான விசாரணையில் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட தரப்பினர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேட்டை அடுத்த குண்டுமேடு கிராமத்தில் போலி மது பாட்டில் விற்பனை செய்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 3504 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தஞ்சாவூரில் தனியார் அரிசி ஆலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 கிலோ ரேஷன் அரிசியை வட்ட வழங்கல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தல்காரர் ஒருவர் விசாரணையின் போது அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தலைமறைவான ஆலை உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் சமரச நீதிமன்றத்தில் 1191 வழக்குகளுக்கு தீர்ப்பு காணப்பட்டது. இந்த வழக்குகள் மூலம் 25 கோடி ரூபாய் நஷ்டஈடு தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் டிசம்பர் 6ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தை அணுகி பயனாளிகள் பயன்பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தை அடுத்த ஆலம்பட்டி கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பலாமரத்திற்கு பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இரவில் நடந்த பலாமர வழிபாட்டில் திண்டுக்கல், மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலையில் தயாரிக்கப்படும் பஞ்சலோக சிலையை வெளிநாட்டினர் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். கலைநயத்துடன் தயாரிக்கப்படும் இந்த சிலைகள் தங்களை மிகவும் கவர்ந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.